வணக்கம் நண்பர்களே, என் பேர் வீரராஜ். நான் ஒரு 30 வருஷமாக ஹையர் எஜுகேஷன் ஃபீல்டில் இருக்கேன். டீச் பண்ணிகிட்டு இருந்தேன். இப்போ வந்து கன்சல்டிங் பண்ணிகிட்ருக்கோம். ஸ்டூடெண்ட்ஸுக்கு ஹையர் எஜுகேஷன் ஃபீல்டில் என்னென்ன மாதிரி கோர்சஸ் இருக்குது, என்ன மாதிரி ஜாப்ஸ் இருக்குது, அந்த மாதிரி நாட் ஒன்லி இந்தியா, ஆல் ஓவர் த வேர்ல்டு வந்து எங்கெங்கெல்லாம் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்குங்கிறத நம்ம கைட் பண்ணிகிட்ருக்கோம். இப்போ என்ன செய்ய போகிறோன்னா, என்னோடய 30 வருஷ எக்ஸ்பீரியன்ஸை எல்லோரோடையும் ஷேர் பண்ணுறதுக்காக தான் இந்த சேனல் வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். இந்த சேனலில் நிறைய ஹையர் எஜுகேஷன் சம்மந்தமான வீடியோஸ் வரப்போகுது. நீங்கள் எல்லோரும் பாருங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இன்றைக்கி நம்ம பேச போகிற டாபிக் அப்படின்னு பார்த்திங்கன்னா, இன்றைக்கி நீட் ரிசல்ட் வந்து வெளியே வந்திருக்கு. அந்த நீட் ரிசல்ட் 2026 நீட் எக்ஸாமோட ரிசல்ட்டை பற்றின ஒரு அனாலிசிஸ் தான் நம்ம இன்றைக்கி பேச போகிறோம். நம்ம இந்த நீட் எக்ஸாம் வந்து பார்த்திங்கன்னா முதல்ல மே மாதம் ஒரு எக்ஸாம் நடந்துச்சு. அதில் நடந்த ஸ்கேம் காரணமாக அந்த எக்ஸாம் கேன்சல் செய்யப்பட்டு திரும்ப இப்போ ஜூன் மாதம் அந்த எக்ஸாம் நடந்து இப்போ நமக்கு ஜூலையில் ரிசல்ட் வந்திருக்கு. சரிங்களா? இந்த எக்ஸாம் வந்து பார்த்திங்கன்னா மொத்தம் 551 சிட்டி இந்தியாவில், அப்ராடில் ஒரு 14 சிட்டி, டோட்டலாக சேர்த்து ஒரு 5440 சென்டரில் இந்த எக்ஸாம் வந்து நடந்திருக்கு. அப்ராக்சிமேட்டாக ஒரு 20 லட்சம் பேருக்கு மேலே இந்த எக்ஸாம் அப்பியர் ஆகியிருக்காங்க. கிட்டத்தட்ட 11,21,000 பேர் வந்து எக்ஸாமை வந்து கிளியர் பண்ணியிருக்காங்க. சரிங்களா? 58% பாஸ் ஆனதில் 58% வந்து கேர்ள்ஸ், உமன் கேண்டிடேட்ஸு, ரிமைனிங் வந்து மேல் கேண்டிடேட்ஸ். சரிங்களா? ஸோ அப்ராக்சிமேட்டாக 700க்கு மேலே, 700லேருந்து ஒரு 720 வரைக்கும் பார்த்திங்கன்னா ஒரு 19 கேண்டிடேட் வந்து கிளியர் பண்ணியிருக்காங்க. 650க்கு மேலே ஒரு அப்ராக்சிமேட்டாக ஒரு 1500 கேண்டிடேட் வந்து பாஸ் பண்ணியிருக்காங்க. 600லேருந்து 650க்கு மேலே ஒரு 10,000 சொச்சம் கேண்டிடேட் வந்து பாஸ் பண்ணியிருக்காங்க. 500க்கு மேலே ஒரு 90,000 கேண்டிடேட் வந்து பாஸ் பண்ணியிருக்காங்க. டோட்டலாக 500லேருந்து 720 வரைக்கும் பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட 1,66,000 கேண்டிடேட் வந்து இந்த எக்ஸாமை வந்து கிளியர் பண்ணியிருக்காங்க. ஸோ மொத்தம் 11,21,000 கேண்டிடேட்டில் 500க்கு மேலேயே கிட்டத்தட்ட 1,66,000 கேண்டிடேட் வந்து பாஸ் பண்ணியிருக்காங்க. இதில் ஜென்ரல் கேட்டகரியில் அந்த டோட்டல் 11,21,000 கேண்டிடேட்டில் ஜென்ரல் கேண்டிடேட் அப்படின்னு பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட வந்து 2,91,000 கேண்டிடேட் வந்து பாஸ் பண்ணியிருக்காங்க. ஓபிசி கேண்டிடேட் வந்து ஒரு 5,12,000 கேண்டிடேட் வந்து பாஸ் பண்ணியிருக்காங்க. எஸ்சி கேண்டிடேட் வந்து 1,51,000 கேண்டிடேட் பாஸ் பண்ணியிருக்காங்க. எஸ்டி கேண்டிடேட் ஒரு 63,000 கேண்டிடேட் பாஸ் பண்ணியிருக்காங்க. அதிலே ஜென்ரலில் இடபிள்யூஎஸ் கேண்டிடேட் அப்படிங்கிறது வந்து 95,000 கேண்டிடேட் பாஸ் பண்ணியிருக்காங்க. பிடபிள்யூடி கேண்டிடேட் வந்து ஒரு 3,666 கேண்டிடேட் பாஸ் பண்ணியிருக்காங்க. இதுதான் வந்து கேட்டகரி வைஸு பாசிங் ரேட்டு. இப்போ நம்ம போன வருஷம் நீட்டு, அதுக்கு முந்தின வருஷம் நீட்டோட எலிஜிபிலிட்டி மார்க்கை வந்து கம்பேர் பண்ணோம்னா 2024 ஜென்ரல் கேட்டகரியோட எலிஜிபிலிட்டி மார்க் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா 162. அதே 2025 ஜென்ரல் கேட்டகரியோட எலிஜிபிலிட்டி மார்க் 144. பட் இந்த வருஷம் ஸ்ட்ராட்டஜிக்காக பயங்கரமாக இன்க்ரீஸ் ஆகி 213 மார்க் அப்படிங்கிறது ஜென்ரல் கேட்டகரியோட எலிஜிபிலிட்டி மார்க்காக இருக்குது. அதே இது ஓபிசி எஸ்சி எஸ்டியோட 2024 எலிஜிபிலிட்டி மார்க் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா 127. அதுவே 2025 113. இந்த வருஷம் 177. நம்ம நீட் எக்ஸாம் எழுதி முடிச்சுட்டு வந்து ஸ்டூடெண்ட்ஸு சொன்ன கமெண்ட்ஸ்லாம் நீங்கள் நிறைய டிவியில் பார்த்துருப்பீங்க. அவங்க சொன்ன கமெண்ட்ஸ் எல்லாமே பார்த்திங்கன்னா பயாலஜியை விட மிச்சம் எல்லாமே ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஆனால் அவ்வளோ கஷ்டமாக இருந்துமே இந்த வருஷம் எலிஜிபிலிட்டி மார்க் வந்து அதிகமாக இன்க்ரீஸ் ஆகிருக்கு. அதே மாதிரி ஹையர் மார்க்ஸ் அப்படின்னு சொல்லி பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட அதிகமாகிருக்கு. டோட்டலாக நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி 500க்கு மேலே எடுத்தவங்களே கிட்டத்தட்ட 1,66,000 பேர் வந்து 500க்கு மேலே மார்க் எடுத்திருக்காங்க. இப்போ அந்த 500 மார்க்குக்கு மேலே எடுத்தவங்களே இவ்வளோ இருக்கும்போது அப்போ சீட்ஸ் இந்த வட்டம் எந்த மாதிரி டிஸ்ட்ரிபியூட் ஆக போகுது, என்ன மாதிரி மார்க் எடுத்த கேண்டிடேட்டுக்கெலாம் சீட்ஸ் கிடைக்கும் அப்படிங்கிறது வந்து பார்த்தோம் அப்படின்னா கிட்டத்தட்ட நம்மகிட்ட இருக்கிற டோட்டல் நம்பர் ஆஃப் சீட்ஸ் அப்படின்னு சொல்லி பார்த்திங்கன்னா 1,36,000 சீட்டு தான் நம்மகிட்ட டோட்டல் சீட்ஸே இருக்குது. அப்ராக்சிமேட்டாக 1,36,000 சீட்டு தான் இருக்குது. இந்த எய்ம்ஸு, ஜிப்மர் இந்த மாதிரி சென்ட்ரல் இன்ஸ்டியூட்டில் ஒரு 3,000 சொச்சம் சீட்ஸ் இருக்குது. டோட்டலாக சேர்த்திங்கன்னா அப்ராக்சிமேட்டாக 1,40,000 சீட்டு தான் நம்மகிட்ட இருக்குது. ஆனால் நம்மகிட்ட 500 மார்க்குக்கு மேலே இருக்க கேண்டிடேட்டே கிட்டத்தட்ட 1,66,000 கேண்டிடேட் இருக்காங்க. நம்மகிட்ட இருக்கிற சீட்டு 1,40,000 சீட்டு தான். இப்போ காம்படிஷன் எந்த அளவில் இருக்கும் அப்படிங்கிறத நீங்கள் கொஞ்சம் அனலைஸ் பண்ணிவிட்டு அதுக்கு தகுந்த மாதிரி உங்களோட எம்பிபிஎஸ் கனவுக்கான முடிவுகளை வந்து நம்ம எடுக்கணும். சரிங்களா? அப்போ என்ன மாதிரி முடிவு எடுக்கலாம், என்ன மார்க் இருக்கவங்க என்ன மாதிரி முடிவு எடுக்கலாம் அப்படிங்கிறத நான் அடுத்த வீடியோவில் உங்களுக்கு சொல்கிறேன். அது வரைக்கும் காத்துருங்க. ஹையர் எஜுகேஷன் சம்மந்தமாக அடுத்து என்ன மாதிரி டாபிக் வந்து நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம் அப்படிங்கிறத வீடியோக்கு கீழே கமெண்ட் பண்ணுங்கள். அதை பற்றி நம்ம அடுத்தடுத்து பேசலாம். வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.